1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அந்த நாள் முதல் 1858ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி வரை ஏறக்குறைய 18 முறை பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் 14 வயதான சிறுமி புனித பெர்னதத் ரூபிரூஸ் என்பவருக்கு அன்னை மரியாள் காட்சி தந்து வெளிப்படுத்திய ஒரு நாளைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகிறோம். மிக சிறப்பு வாய்ந்த காட்சி, அற்புதமான ஒரு காட்சி. விறகுகளை சேகரிப்பதற்காக புனித பெர்னதத்தும் அவருடைய தோழியும் சென்று பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் அன்னை மரியாள் அழகாய் காட்சி தருகிறார். அந்த காட்சி இவ்வாறாக விளக்கப்படுகிறது. அன்னை மரியாள் ஓர் இளம் பெண்ணாக தோன்றினார். அவர் மசபேயில் என்கிற அந்த குகைக்கு அருகில் தோன்றினார். வெண்ணிற ஆடை அணிந்தவராய், முக்காடு அணிந்தவராய் அவர் காட்சி தந்தார். அவர் இடையில் நீல நிற கச்சையை அணிந்திருந்தார். கையில் முத்தாலான ஜபமாலையை வைத்திருந்தார். காலடியில் காட்டு ரோஜா மலர்கள் எல்லாம் காணப்பட்டன. அவர் கைகளை கூப்பிய வண்ணம் அவருடைய தலையானது வானத்தை நோக்கியவாறு இருந்தது. இப்படியாய் அந்த அற்புதமான காட்சி அமைந்திருந்ததை பெர்னதத் பலமுறை கண்டிருக்கிறார். 18 முறை என்று இந்த இடத்தில் அந்த நாட்கள் குறிக்கப்படுகின்றன. பிப்ரவரி 25ஆம் தேதியினுடைய காட்சியின் போது அன்னை மரியாள் அங்கிருக்கின்ற ஒரு மணலை தோண்டும்படியாக அவர் கட்டளை பிறப்பிக்க புனிதையும் சென்று அந்த இடத்தை தோண்டுகிறார். அந்த இடத்திலிருந்து ஒரு ஜீவ நீரூற்றானது தோன்றுகிறது. இன்றளவும் அந்த நீரூற்று வற்றாத நீரூற்றாய் அவை பொங்கி தண்ணீரானது வந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான உலகில் இருக்கிற பக்தர்கள் அந்த இடத்திற்கு சென்று அன்னை மரியாளை பக்தியோடு வணங்குகிற வேளையில் அந்த நீரிலிருந்து அவர்கள் சுகத்தை பெறுகிறார்கள், குணம் பெறுகிறார்கள், நலமடைகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மார்ச் 25ஆம் தேதி அன்னை மரியா இந்த புனிதைக்கு தன்னை இவ்வாறாக வெளிப்படுத்துகிறார். நானே அமல உற்பவம், அதாவது அன்னை மரியாள் பாவமின்றி பிறந்தவர் என்பது பொருளாக அமைகிறது. ஏப்ரல் 7ஆம் தேதி 16வது காட்சி அமைகிறது. அந்த காட்சியின் போது மருத்துவ ஆய்வுக்காக இவர் அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த போதே ஏறக்குறைய 15 நிமிடங்கள் இவருடைய கையில் தீயினால் சுடுகின்றனர். பெர்னதத்து அந்த தீ காயங்களை உணரவும் இல்லை, அவருடைய உடலில் எந்த காயமும் இல்லையாம். அன்னை மரியாளை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த 16வது காட்சியின் போது, இதற்கு முன்பாக நான் அவரை இத்தகைய பேரழகோடு காணவே இல்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த காட்சியெல்லாம் பங்கு தந்தையின் வழியாக உலகில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு பரவத் தொடங்குகிறது. திருத்தந்தை அவர்களும் இந்த காட்சியை பற்றி உணர்ந்து கொண்டு 1862ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இக்காட்சியினை அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்க திரு அவை ஏற்பதாகவும் இவற்றை உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்பி விசுவசிக்கும்படியாகவும் அவர் அறிவிப்பை தருகிறார். அன்பு உள்ளங்களே, இதற்கு முன்பாக 1854ஆம் ஆண்டு அன்னை மரியாள் அமல உற்பவி என்கிற அந்த விசுவாச கோட்பாட்டை தாயாம் திரு அவை அறிவிக்கிறது. மரியா தான் உற்பவித்த நொடியிலிருந்தே வல்லமை மிக்க இறைவனின் தனிப்பட்ட அருளினாலும் அவரின் சிறப்பு சலுகையினாலும் மனித குலத்தின் மீட்பராம்
இயேசுவின் பேறு பலன்களினாலும் ஜென்ம பாவத்தின் கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்கிற விசுவாச கோட்பாட்டை திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் உலக மக்களின் இறை விசுவாசத்திற்காக அறிவிக்கிறார். இந்த விசுவாச கோட்பாட்டை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அன்னை மரியாளினுடைய இந்த லூர்து நகர் காட்சியானது அமைந்திருந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இறை காட்சியை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது? முதல் செய்தி, ஜெபமாலை ஜெபிப்பது. கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசிகளினுடைய அடிப்படை நம்பிக்கை ஜெபமாலை ஜெபிப்பது. ஜெபமாலையை கைகளில் ஏந்தி நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மணியும் அன்பிற்குரியவர்களே பல பேறு பலன்களை நமக்கு தருகிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பமாக ஒருங்கிணைந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் வல்லமை மிக்கதாய் மாறுகிறது. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளில் தனிப்பட்ட விதத்திலாவது அந்த திரு ஜெபமாலையை நாம் ஜெபிக்க வேண்டும். பயணங்களின் போது நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களிலும் நம்முடைய பாக்கெட்டிலும் இந்த ஜெபமாலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஜெபமாலையினுடைய பேறு பலன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த மறை உண்மைகளை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் பேருண்மைகள், ஆண்டவருடைய மகிமையின் பேருண்மைகள், அவரின் துயர பேருண்மைகள், ஒளியின் பேருண்மைகளை முழுவதுமாய் வெளிப்படுத்துவதுதான் இந்த திருச்செபமாலை. ஆண்டவரை போற்றுகிறோம், அவருடைய பாடுகளில் பங்கேற்கிறோம். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உயிர்ப்பு, விண்ணேற்றம் என எல்லாவற்றையும் தியானிக்கக்கூடிய நிலைதான் இந்த திருச்செபமாலை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் வரலாற்றை சொல்லுகிற இந்த திருச்செபமாலையை ஜெபிக்க ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் கடமைப்பட்டிருக்கிறார். அவற்றினுடைய பேறு பலன்களை உணர்கிற ஒவ்வொருவருமே வாழ்வில் இன்பங்களை அனுபவிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், நிறைவோடு வாழ்கிறார்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்கிறார்கள். அவர்களுடைய ஆபத்தான துன்பமான நோய் நொடியின் போதெல்லாம் திருச்செபமாலை அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கிறது, நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது, வெற்றி தரும் ஜெபமாலையாய் அது இருக்கிறது. எனவே ஜெபமாலை ஜெபிக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அன்னை மரியாள் அமல உற்பவியாக காட்சி தருவது நாம் ஒவ்வொருவருமே தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பு. தூய வாழ்வு வாழ வேண்டும். மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறுகளில் நாம் விழக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறுகளிலிருந்து, அந்த குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து நாம் கழுவப்பட வேண்டும், தூய்மை அடைய வேண்டும், மாசற்றவர்களாய் இறைவனுடைய பார்வையில் நாம் இருக்க வேண்டும். எனவே இறை வார்த்தை சொல்லுவதின்படி தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்கிறார்கள். நாமும் தூய உள்ளம் படைத்தவர்களாய் மாறும்போது இறைவனை காணுகிற பாக்கியத்தை பெறுகிறோம், இறை மீட்பில் பங்கு பெறுகிற முழுமையான தகுதியை பெறுகிறோம். அதற்கு நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை ஒப்புரவு அருட்சாதனம் என்று ஒரு அற்புதமான திருவருட்சாதனத்தை கொடுத்திருக்கிறது. அந்த திருவருட்சாதனத்தை முழுமையாக நாம் பயன்படுத்துவதன் வழியாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய கரைகள், அழுக்குகள் எல்லாம் போக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. நாம் வெண்பனி போல, வெண் சங்கினை போன்று கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் மாறுகிறோம். எனவே தூயதோர் உள்ளத்தை ஆண்டவரே என்னுள் படைத்தருளும், புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் சொல்லுவது போல நாமும் கூட புது படைப்பாக மாற இறைவனிடத்தில் செபிக்க வேண்டும். இந்த அருள் வரனுக்காக இந்த நாளில் செபிப்போம். இந்த பெயரினை தாங்கியிருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் இந்த நாளில் வாழ்த்துகின்றேன். இறைவனுடைய ஆசீரை உரித்தாக்குகிறேன். சிறப்பாக தேவாலயங்களில் விழாக்களை ஏறெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் லூர்து அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால்
ஆண்டவர் சிறப்பாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.